வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கீ ரைஸ் காலிஃப்ளவர் குருமா சப்பாத்தியோட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி 1 சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. புதினா கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாம். நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். இஞ்சி பூண்டு 2த்தையும் நம்ம நசுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டை 1, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்திக்கு 2 கிளாஸ் மாவு, கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, நெய் இல்லை எண்ணெய்ங்க, இது கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இதனால் 1/2 hour ஊறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2த்தையும் கல்லில் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நெய் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். பாதி நெய் அளவு பாதி ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த நெய் எண்ணெய் ரெண்டுமே காஞ்சதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா சிவந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த நெய் சாதத்துக்கு உங்களுக்கு காரம் விருப்பம்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கல. புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அது 2த்தையும் இதில் போட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மீதி உப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடைசியாக நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் தண்ணி வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். இதனால் 2 நிமிஷம் நல்லா கரண்டியில் இது போல் கலந்துக்கலாங்க. இது போல் தண்ணியெலாம் ட்ரை ஆகி நல்லா அரிசி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கரண்டியில் இது போல் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அரிசிலாம் நல்லா சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம இதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சிடலாங்க. நான் இதில் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இது நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்து இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஆறுனதும் குக்கரை இறக்கி வச்சுட்டு மூடி திறந்துக்கலாங்க. கரண்டியில் இதை போல் கிளறி விட்டுட்டு விருப்பப்பட்டால் இது மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சூப்பர் டேஸ்டான கீ ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இப்போ காலிஃப்ளவர் குருமா பண்ணுறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் இது போல் சின்ன சின்ன பூக்களாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெந்நீரில் கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ வெங்காயம் நம்ம இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ குருமாவுக்கு நம்ம ஒரு அரை கப் தேங்காய் இதுக்குள்ளே துருவி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி, அரை ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 1 இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டை, லவங்கம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், கசகசா இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. தனியாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு இந்த போல் நசுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், கசகசா இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை பாதி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஆயிலில் நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் இதோட போட்டுக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் போட்டு கரண்டியில் இதை போல் கலந்துக்கலாம். தனியாத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாங்க. நான் இதில் காரம் ரொம்ப சேர்க்கல. இப்போது பச்சை மிளகா மட்டும் நம்ம இந்த தேங்காய், முந்திரி, தேங்காய், பச்சை மிளகா சேர்த்து அரைச்சலாம் அந்த பேஸ்ட்லேயே சேர்த்தது தான். எக்ஸ்ட்ரா எந்த காரமும் சேர்க்கல. உங்களுக்கு இப்போ இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் ப்ளெயின் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரும் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம கொஞ்சமாக இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இப்போ சூப்பர் டேஸ்டான காலிஃப்ளவர் குருமா தயாராகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு நல்லா ஊறியிருக்கோம். பிசைஞ்ச மாவு நல்லா இந்த போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டு நம்ம அதை இழைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவி மடிச்சுட்டு அதை நம்ம இது போல் மெலிசாக இழைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு நல்லா ஒவ்வொரு சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரே சைட் டிஷ் நம்ம தயார் பண்ணியாச்சுங்க. இந்த சூப்பர் கீ ரைஸ், காலிஃப்ளவர் குருமா, சப்பாத்தி. நீங்களும் இந்த போல் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.